கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி வந்த அனைவருக்கும் சபையின் சார்பிலே மீண்டும் கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சராசரியாக ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா என்ன அதிகமாக ஒரு இடத்தில் இருக்கும் என்றால் அது தரித்திர இடத்திலும் இருக்கும். மிகப்பெரிய ஐஸ்வர்யமான இருக்கக்கூடிய ஒரு அம்பானியை கூட எடுத்துக்கலாம். அவர் வரைக்கும் இருக்கக்கூடியது என்னவென்றால் கவலை தான் இருக்கும். ஒரு தரித்திரனா பிச்சைக்காரனாக இருக்கவங்கள்ட்டையும் அவனுக்கும் வசதி இல்லை, ஒரு அவருக்கு தேவையான தேவைகள் இருக்கும், அதை பற்றியும் கவலைப்படுவான். அம்பானியை எடுத்துக்கிட்டாலும் அவருக்கும் பல கோடி ரூபாய் பல கோடி லட்சங்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் கவலை இருக்கும். சராசரியாக ஒரு மனிதருக்கு என்னவென்றால் கவலை தான் இருக்கும். அந்த கவலையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா 3 விதமான கவலைகளை இன்று நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய கவலை, ஒன்று. இரண்டாவது சரீர தேவைக்கான ஒரு கவலை, ஒன்று. மூன்றாவது ஆவிக்குரிய கவலை. இது 3 கவலை கொடுத்து தான் இன்று நாள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உலக பிரகாரமான கவலை என்னென்றால் நமக்கு என்ன யோசிப்போம் அப்படின்னா, என்ன சாதாரணமாக என்ன யோசிப்போம் அப்படின்னா, நமக்கு ஒன்று வீடு வேணும்னு யோசிப்போம், இன்னொன்று கார் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் இடத்துல என்ன தேவைப்படும் அப்படின்னா நகை இருந்தால் அவங்க அதிகமாக யோசிப்பாங்க, வேணும் அப்படின்னு கவலைப்படுவாங்க. இன்னொன்று விலை உயர்ந்த ஆடைகள் அணிய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்போ வீடு வேணும் அப்படின்னா வீடு இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன யோசிப்பாங்க, நமக்கு இந்த ஒரு வீடு தான் இருக்குது, இன்னும் ஒரு 2-3 வீடோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ இருந்ததுன்னா அதை கட்டி கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய வாடகை வச்சுக்கலாமே அப்படின்னு அவர் கவலைப்படலாம். இப்போ கார் இருக்குதுன்னு வைங்களேன், கார்லாம் போயிட்டுருக்கும்போது நம்ம அருகாமையில் இன்னொரு கார் போகும். அந்த காரை பார்க்கும்போது அடடா நம்ம இந்த கார் வாங்கினதுக்கு அந்த காரை வாங்கியிருக்கலாமே, அது சொகுசாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி யோசிப்போம். இன்னொன்று நகை. இப்போ கல்யாணத்துக்கு போனவங்களே பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இடத்துல ஒரு செயின் 2 செயின் போட்டுக்கணுங்களே, 1 பவுன் 2 பவுன் போட்டுருக்காங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் 15 பவுன் போட்டு வருவாங்க. அவங்க இடத்துல என்ன நினைப்பாங்கன்னா, அவங்கள மாதிரி நாம் நகை போட முடியலையே அப்படின்னு அவங்க கவலைப்படுவாங்க. இன்னொன்று இந்த விலை உயர்ந்த ஆடை பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு ஆடை போட்டு போவோம், அவங்க பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த ஆடைகளை போட்டு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆடைகளை போட்டு வருவாங்க. அப்போ அதை பார்த்து நம்ம இதை வாங்க முடியலையே அப்படின்னு சராசரியாக இதெல்லாம் கவலைப்படுவோம். இன்னொன்று இது எல்லாத்துக்கும் பொதுவான என்ன அப்படின்னா பணம் தான். பணத்தை பற்றி தான் நம்ம அதிகமாக கவலைப்படுறதா இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்று நாளில் நான் பார்க்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்று வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நம்ம இவ்வளோ கவலைப்படுறோம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உடைக்காக நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்களே, காட்டு புஷ்பத்தை பற்றி நீங்கள் எப்படி கவலைப்பட்டுருக்கிறீங்களா? அது எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. நம்ம இங்கே வீட்டில் செடி வச்சுருப்போம், அது நம்ம என்ன பண்ணுவோம், விதை வாங்கிட்டு வருவோம், செடி வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு செடி வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ், அதுக்கப்புறம் அது மண் எடுத்துகிட்டு வைப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உரத்தை கலந்து வைப்போம். அதுக்கப்புறம் இந்த விதையாவது அல்லது செடியாவது நட்டு வைப்போம். அதுக்கப்புறம் அது பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அப்பப்போ நம்ம தண்ணி ஊற்றுவோம். அப்போ தான் என்ன ஆகும், அந்த செடியானது வளர்ந்து பூ விடும், சரியா? ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற புஷ்பம் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு யார் விதை போடுறா, யார் செடி நட்டு வைக்கிறா, அதுக்கு யார் தண்ணி ஊற்றுறா? ஆனால் அது என்ன ஆகுது, எதுவுமே செய்யாமல் அதுவாக காட்டு புஷ்பங்கள் வளர்கிறது. அது கவனித்து பாருங்கள், அது எது வேலைக்கு போதா அப்படின்னு பார்க்குறாங்க. உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, அதுக்கு எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஆனால் அது கவலைப்படாமல் அது வளர்கிறதில்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். அதாவது பண ஆசை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை அல்லது பணம் அதிகமாக இருக்கிற இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், ஐஸ்வர்யனாக இருக்க நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பலவிதமான சோதனையினாலும் கண்ணியிலும் மனுஷனுடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து விடும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகுன்னா, உங்களுக்கு பலவிதமான பணத்தினால் வரக்கூடிய சோதனை நிறைய இருக்கும். அதில் போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. அந்த பிரச்சனையில் உங்களை போய் அமுத்தி விடும். அதில் உங்களால் வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு உண்டாகும்.
அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு ஆசையும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம தவறு செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் அதனால் இருக்குது அப்படி என்று வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது கூட 10வது வசனத்திலே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வலுவி அநேக வேதனைகளே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நமக்கு என்னென்னா, நம்ம அதிகமாக ஆசைப்படுறது நம்ம இடத்துல பணம் இல்லையான்னு தான் ஆசைப்படுவோம். அதாவது கம்மியாக நமக்கு தேவைக்கேற்ற போது பணம் இருந்ததுன்னா அது போதுமானது. அளவுக்கு அதிகமாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன பண்ணுவாங்க, அதிகமாக இருக்கும்போது அதையே இச்சித்து அதையே விசுவாசித்து வலுவி அதை வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனாலேயே அவங்க வந்து என்ன சொல்கிறது, பிரச்சனை அதனாலே உண்டாக்கிக்கிறாங்க அப்படின்னு வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் கேட்டான். அதாவது என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு ஐஸ்வர்யன் உடைய ஒரு நபர் வந்து, ஒரு வாலிபர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் கேட்குறாங்க. அவர் மிகுந்த ஐஸ்வர்யனாக இருக்கிறார். நான் நித்திய ஜீவனை வந்து அடைவதற்கு வந்து நான் என்ன பண்ணணும், உங்களை பின்பற்றுக்கு நான் என்ன பண்ணணும் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்குறாரு. அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைகொள் என்றார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, நீ நித்திய ஜீவனை பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை வந்து கைகொள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த வாலிபத்தில் சொல்கிறார். அப்போ வந்து அந்த வாலிபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 18வது வசனத்திலே, அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல வந்து கற்பனை கைக்கொள்ள சொல்கிறீங்க, அதில் என்னென்ன வந்து நான் கைக்கொள்ளணும் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்குறாரு. அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்புறமும் ஒன்று சொல்கிறாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவர்களே என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட வந்து அவர் கேள்வி கேட்குறாரு. திரும்ப வந்து நீ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாலிபத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொலை செஞ்சுருக்கக்கூடாது, விபச்சாரம் செஞ்சிடக்கூடாது, திருட்டு செஞ்சிடக்கூடாது, பொய்யாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரமில்லை, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்கிறார். அதாவது உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னா என்னென்னா, அவங்களுக்கு வந்து வெறும் சாப்பாடு மட்டும் போடக்கூடியது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும். இப்போ ஒரு தகப்பன தாய்க்காவது அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும், சாப்பாடு தேவையாக இருக்கும், இருக்க இடம் தேவையாக இருக்கும், இன்னொன்று உடுக்க உடை, அத்தியாவசிய தேவைகளும் தேவைப்படுது, இன்னொன்று அவங்களுக்கு என்னென்ன தேவைகளையோ அது கவனித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதாவது உன்னிடத்தில் நம்ம இடத்துல வந்து என்னிடத்துல வந்து நான் எப்படி அன்பு கூற முடியும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை இப்போ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் மருத்துவமனைக்கு போய் எனக்கு தேவையான டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கு தேவையான மருந்து மாத்திரம் சாப்பிட்டு என்னோட உடலை சரி பண்ணிக்குவேன். இன்னொன்று, எனக்கு புதிய உடை வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு கடையில் போய் புதிய உடை வந்து வாங்கிக்குவேன். எனக்கு எதாவது சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நான் கடையிலையோ வீட்லேயோ சாப்பிடுவேன் இல்லையா. அதே போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னா, ஒரு ஏழையாக இருக்கும்போதோ இல்லை சகோதரனோ சகோதரிக்கோ அவங்களுக்கு எப்படி பாவிக்கணும் அப்படின்னா, நமக்கு எப்படி நமக்கு தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறோமோ அதே போல் உதவி செய்யும் போது அவங்களுக்கும் நம்மை போலவே அன்பு கூறணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அதே போல் வந்து செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இது சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வாலிபன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்கிறாரு, இவையெல்லாம் என் சிறு வயது முதலே கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். இந்த வாலிபர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் எல்லாம் பண்ணிட்டு வரேன், எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி தான் வளர்த்துருக்குறாங்க, நான் வந்து சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறோம், இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் வந்து நான் பின்பற்றிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த வாலிபர் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இன்னும் என் இடத்துல வந்து ஏதாவது குறைய இருந்தால் சொல்லுங்கள், அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த வாலிபர் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்கிறாரு. அதற்கு வந்து 21ஆம் வசனத்திலே, அதற்கு இயேசு,
நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்கிறார்னா, நீ பரிபூர்ண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவரிடத்துல வந்து இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் அவருக்கு சம்மந்தமான சொத்துக்களை விற்று தரித்திரத்துக்கு கொடுன்னு சொல்கிறார். இப்போ அவர் இடத்துல என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு வசதியான ஆள், அதாவது ஐஸ்வர்யனாக இருக்கும்போது அவர் இடத்துல என்ன இருக்கும், நார்மலாக பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி வீடு இருந்திருக்கலாம். இன்னொன்று அவருக்கு போக்குவரத்துக்கான கழுதைகள் இருந்திருக்கலாம். அப்புறம் குதிரைகள் இருந்திருக்கலாம். இன்னொன்று பொன் பொருள் ஆபரணங்கள்லாம் நிறையா இருந்திருக்கலாம். இன்னொன்று அவர் இடத்துல பணியாட்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம். இதெல்லாமே வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு உண்டானது எல்லாமே நீ விற்று அதை வந்து தத்தெடுத்து கொடு, அதாவது பிச்சைக்காரர்களுக்கு இல்லை ஏழைகளுக்கு வந்து அதை விற்று அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து ஒவ்வொன்றா சொல்லும் போதே, கற்பனை சொல்லும் போதே அவர் சரிங்க நான் இனிமேல் இது கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், நீ உங்களை வந்து நான் பின்பற்றி வரேன்னு சொல்லியிருந்தாவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து விட்டுருப்பாரோ என்னவோ. ஆனால் திரும்ப இவர் வந்து ஒவ்வொன்றா கேட்கும்போது, நீ இதுவும் செஞ்சுட்டு இனிமேல் நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பின்பு அது என்ன நடக்குது என்று பார்ப்போம். அதுக்கு அப்புறமா கூட 22வது வசனத்திலே, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. இதெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னதும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, முகம் வந்து மாறிடுச்சு. என்னடா நம்ம இத்தனை சொத்து வச்சுருக்கிறோம், இவ்வளோ நம்மள்கிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பொருட்கள் நம்மள்கிட்ட இருக்குது, இது எல்லாத்தையுமே விற்று தரித்திரத்தை கொடுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று கொஞ்சம் கொடுக்க சொன்னால் கூட நம்ம கொடுத்துடலாமே, ஆனால் எல்லாத்தையும் வந்து விற்று கொடுத்துறோன்னு சொல்லும்போது அவன் முகம் மாறி என்ன பண்ணுறாரு, துக்கமடைந்தவனாய் போய்விட்டான், இது நமக்கு வேலைக்காவது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த வாலிபர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. பின்பு கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த அவர்களுடைய கூட இருந்த சீசர்களிடத்தில் வந்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். 23வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஐஸ்வர்யனாக இருக்கக்கூடிய எல்லாருமே பரலோக ராஜ்யத்தில் வந்து பிரவேசிப்பது அரிதென்று சொல்கிறேன் என்றார். அதாவது அதிகமாக சொத்து இருக்கும்போது என்ன ஆகுன்னா, எல்லாருமே வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியுமா அப்படின்னு வருவது சந்தேகம்தான் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம இடத்துல வந்து ஐஸ்வர்யம், அதாவது பணத்தாசை அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கத்திரத்துக்குள்ளேருந்து விலகி சென்று விடுவோம். ஏன்னா ஆசைகள் அதிகமாக இருக்கும்போது, பணம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஆசைகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து கத்தரை விட்டு விலகி போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று இது வசனத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். அடுத்த கூட இதெல்லாம் வந்து உலக பிரகாரமான கவலை பற்றி நாம் தற்போது பார்த்தோம். அடுத்ததாக கூட சரீர கவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரீரத்தை பற்றி நமக்கு என்னென்ன கவலை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், நமக்காக சரீரத்தை பற்றி நம்ம என்ன நினைப்போம், நம்ம உடல்நிலை பற்றி நம்ம வந்து கவலைப்படலாம். இன்னொன்று, நோய் நமக்கு ஏதாவது தீராத வியாதியோ இல்லை நோய்கள் ஏதோ இருந்தோ அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்படுவோம். இன்னொன்று, நமக்கு என்ன தேவையாக இருக்கும் என்றால், நமக்கு வேலைக்கு உணவு போஜனம் வந்து தேவைப்படும். அது கிடைக்கல அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்படலாம். இன்னொன்று, என்னதான் இருந்தாலும் மன சமாதானம் இருக்கணும். மன சமாதானம் இருந்தால் மட்டுமே நம்ம அன்றாட வாழ்விலே வந்து நம்ம ஈடுபட முடியும். அப்படி இல்லைன்னா மிகுந்த கவலையாக இருக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வேலைக்கு செல்லும்போது வந்து நமக்கு அதிகம் வந்து மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மிகுந்த நமக்கு மேலதிகாரி வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படும். இதெல்லாம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, சரீர கவலையாக இருக்கிறது. அது பார்த்தா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் சொல்கிறார். அதாவது நம்ம உயிர் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும்.
நம்ம சாப்பிட்டா வந்து உயிர் இல்லாமல் சாப்பிட்டா நம்ம அது உள்ளே போகுமா? அது போகாது. எனவே ஜீவன் தான் பெருசு, உணவு வந்து அதுக்கப்புறம் தான் சொல்கிறார். உயிரோடு இருந்தால் மட்டுமே நம்ம சாப்பிட முடியும். அதனால் வந்து உணவை விட நம்ம உயிர் தான் வந்து ஜீவன் தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதுக்குப்படி அடுத்தபடியாக கூட உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷத்தவைகள் அல்லவா. நம்ம சரீரம் இருந்தால் மாத்திரமே நம்ம அந்த உடையை வந்து போட்டுக்க முடியும். நம்ம சரீரம் இல்லாமல் அந்த உடையை வந்து நம்மளால் போட முடியுமா? உடைய பார்க்கிலும் சரீரம் தான் விசேஷத்தவை அல்லவா அப்படின்ட்டு வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த கூட 26வது வசனத்திலே ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தவர் அல்லவா. நாம் வானத்திலே பறக்கக்கூடிய பறவைகளை பற்றி நாம் பார்க்கும்போது நாம் பார்க்குறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது எப்பயாவது விதையை எடுத்துகிட்டு வந்து மண்ணிலே ஏறு ஊட்டி அதில் வந்து விதைகளையே போட்டு அது ஒன்றும் விவசாயம் தண்ணி ஊற்றி அது அறுவடை காலம் வந்ததுக்கப்புறம் அது அறுக்க போகிறதும் இல்லை, அது சேர்த்து வைக்கிறதுக்கும் அது களஞ்சிகள் எது கட்ட போகிறதும் இல்லை. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவன் வந்து அவைகளை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தவர்கள் அல்லவா. இப்போ வந்து பறவைக்கு வந்து யாரும் வந்து சாப்பாடு அது வந்து விவசாயம் பண்ணி சாப்பாடு செஞ்சு அது சாப்பிட போகிறது இல்லை, சேர்த்து வைக்க போகிறதும் இல்லை. அதுக்கே வந்து ஒரு பிதா வந்து உணவு கொடுக்கும்போது அவர்களை பார்க்கலும் நம்ம மேன்மையாளர்களாக நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து பரமபிதா வந்து பிழைப்பூட்ட மாட்டாரா அப்படின்னு வேதவசம் சொல்லப்படுறது. அவர்களை பார்க்கலும் நம்ம மேன்மையாக இருக்கிறோம். நமக்கு என்ன பண்ணுவார், நமக்கு தேவையான நேரத்திலே நம்ம தேவைகளை பரமபிதா பூர்த்தி செய்வார் என்று வேதவசம் சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் கூட 27வது வசனத்திலே கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நம்ம அநேக கவலை நமக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கவலை இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கவலை இருக்கலாம், சகோதரருக்கு ஒரு கவலை இருக்கலாம், சகோதரிக்கு ஒரு கவலை இருக்கலாம். ஆனால் அதனால் வந்து என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்குறாரு. அதனால் வந்து நம்ம சரீரத்தில் வந்து எந்த ஒரு கையும் காலோ தலையோ நம்ம கால்களோ வந்து ஒரு முழம் வந்து கூட போகிறது இல்லை. அது வந்து நம்ம கவலைப்படுறதுனால அது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் கூட 31வது மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எண்ணத்தை வந்து சாப்பிடுவோம், என்ன நம்ம குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று எப்போதும் கவலைப்படாமல் இருங்க. அது தேவையான நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. 34வது வசனத்திலே ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அனுதின பாடு போதும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு பற்றி எதுவும் சிந்திக்காமல் இருங்க. நாளை தினம் உங்களுக்கு அந்தந்த தினத்துக்கு ஏற்ற பாடுகள் உங்களுக்கு போதும், அந்த தினத்துக்கு ஏற்ற என்ன தேவையோ உங்களுக்கு அது கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. இப்போது நாம் உலக பிரகாரமான கவலையும் சரீரத்துக்கு ஏற்ற கவலையும் தற்போது பார்த்தோம். இன்னும் கூட நம்ம இன்னும் ஒரு கவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய கவலை. நமக்கு மேலே இருந்த என்ன உலக பிரகாரமான கவலையும் சரீரத்தை பற்றியும் கவலையும் நாம் வந்து கவலைப்படாமல் இருக்கணும். இப்போ ஆவிக்குரிய கவலை வந்து பட வேண்டும் என்று நான் சொல்ல போகிறேன். அது என்னவென்றால், யாரை போல வந்து நாம் கவலைப்படணும் அப்படின்னு ஒரு சில மேற்கோளை காட்டி நாம் பார்க்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் என்றார். நாம் யாரை போல் இருக்க வேண்டும் என்று உதாரணத்திலே இன்றைய நாளில் நாம் பார்க்க போவது யோபுவை பற்றி நமக்கு அனைவருக்கும் தெரியும். அவர் எவ்வாறு இருந்தார், அவர் எவ்வாறு கஷ்டப்பட்டார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் நான் படிக்கின்றேன். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான்.
அதாவது இந்த நாளில் யோபு பற்றி பார்க்க போகிறோம். அவருக்கு என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவருக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள் என்று வேதவசம் சொல்லப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லை, அவர் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தார். கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பார்க்கிலும் அவர் பெரியவனாக இருந்தார். அதாவது அந்த தேசத்திலே மிக பெரியவராக இவர் இருக்கிறார், செல்வந்தராக இருக்கிறார் பார்க்கிறோம். அவருக்கு என்னென்ன இருந்தது அப்படின்னா 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. திரளான பணவிடைக்காரர்களும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது அவருக்கு 7000 ஆடுனா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆடு மந்தைகள் இருந்திருக்கும். ஒட்டகங்கள் வந்து 3000 ஒட்டகங்கள் இருந்தது சொல்லப்படுகிறது. 500 ஏர் மாடுகள். இப்போ 500 ஏர் மாடுகள்னால் அது ஏர் மாடு வந்து ஏர் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றது வந்து இந்த வெயிட்டு தூக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ 500 ஏர் மாடுலாம் அப்புறம் அவருக்கு வந்து எவ்வளோ ஏக்கர் வந்து நிலம் இருந்திருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அதில் அவ்வளோ ஏக்கர் இருக்கும்போது அதில் விவசாயம் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, அதோட களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த களஞ்சியங்கள் எவ்வளோ இருந்திருக்கும். அப்போ வந்து அவர் எவ்வளோ அது பணம் அவர் தேவை பணம் எவ்வளோ வந்திருக்கும், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யனாக இருந்திருப்பார் என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமில்லை, திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது எல்லா தேவைக்கும் தேவையான அளவிலே வந்து பணிவிடைக்காரர்கள் அவர்கிட்ட இருக்கிறாரு. யோபு 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே என்ன சொல்கிறது என்றால், விருந்து செய்கிற அவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். அதாவது யோபு வந்து இவ்வளோ ஆஸ்திகள் இருக்கிறது, அவங்க குமாரனும் குமார்த்திகளும் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள். இப்போ வந்து சொன்னதை போல் பணத்தேவைகள் அதிகமாக நம்மள்கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் யோபு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவனுக்கு எதிராக வந்து அவங்க மகளோ வந்து தூசித்திடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மகனும் மகளையெல்லாம் வர சொல்லி அதிகாலமே எழுப்பி அவங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, சர்வாங்க தகன பலியை வந்து தேவனுக்கு வந்து செலுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து தேவனுக்கு எதிராக வந்து எதுவும் சபிச்சிடக்கூடாது, எதுவும் வந்து சொல்லிடக்கூடாது, தவறாக எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படி தவறாக பேசியிருந்தா மகனையும் மகளையும் மன்னிக்கிறதுக்காக தேவனிடத்திலே வந்து தகன பலியை வந்து செலுத்துகிறாங்க. அடுத்தது கூட 6வது வசனத்திலே, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் அவரெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, தேவதூதர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாத்தான் வந்து வருகிறார். அப்படி நடுவிலே வந்து கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். என்ன சாத்தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பூமி எங்கும் சுற்றிட்டு நான் தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பின்பு கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகனமாக இருக்கிற அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதாவது கர்த்தரைய தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னென்னா, இந்த சாத்தான் வந்து யோபியை வந்து கவனிச்சிட்டு இருக்காப்புல, அவரை வந்து ஏதோ சோதனை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தேவன் தெரிஞ்சுக்கிட்டு, நீ வந்து யோபு வந்து கவனம் வைத்தாயோ என்று தேவன் சொல்கிறார். தேவன் வந்து யோபு பற்றி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகனுமாக இருக்கிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில் அவரை போல யோபுவை போல ஒருத்தரும் இல்லை. நீ அவரை மேலே வந்து நீ கவனம் வைத்தாயோ என்று தேவன் வந்து அவர் சாத்தான்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறானா, அதாவது நிஜமானமே தேவனுக்கு வந்து பயந்து தான் நடக்கிறானா அப்படின்னு கேட்குறாரு. நீர் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளில் கிரிகையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. என்ன சொல்கிறார் சாத்தான்? என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அவர் வந்து மிகுந்த பாதுகாப்போடு வளர்த்துறீங்க, மிகுந்த அவருக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவன் தேசத்திலே வந்து
அவருடைய தேசம் வந்து ரொம்ப பெருகிருச்சு அப்படின்னு சாத்தான் வந்து தேவன்கிட்ட சொல்கிறாரு. அடுத்தது கூட, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றார். நீங்கள் வேணால் அவர் மேலே கை வச்சு பாருங்கள். நீங்கள் யோபு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஆனால் யோபு மேலே நீங்கள் கை வச்சு பாருங்கள், அவர் வந்து உங்களை தூசிக்கிறானோ இல்லைன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் தான் வந்து உங்களை வந்து வேண்டிக் கொள்வாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கலை, நீங்கள் வந்து அவர் மேலே கையை வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அவர் திருப்பி வந்து உங்களை வந்து தூசிப்பார்கள் என்று சாத்தானை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கூட கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனுக்கு தேவை, அவன் உண்டானவை எல்லாமே என்னவோ பண்ணு, ஆனால் வந்து யோபியின் இடத்துல மட்டும் அவர் கையை வைக்காத, அவரை மட்டும் எதுவும் பண்ணிடாத, அதாவது உயிருக்கு வந்து எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சாத்தான் இடத்துல சொல்கிறாரு. அது சொன்னதுமே அந்த இடத்த விட்டு அந்த சாத்தான் போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம், இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெடுத்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். அதாவது சாத்தான் அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, யோபு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வந்து அவர் பணிவிடைக்காரர் வந்து வேலையாட்கள் வந்து யோபு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வானத்திலிருந்து அக்னி, தேவனிடத்திலிருந்து அக்னி வந்ததுமே என்னாச்சு அப்படின்னா, பண்ணையில் இருந்த ஆடுகளையும் அப்புறமா அங்கிருந்த ஆட்களையும் வந்து சுட்டெடுத்து விட்டது, அங்கிருந்து நான் மட்டுமே தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு வந்து ஒரு வேலைக்காரன் வந்து யோபு இடத்துல வந்து சொல்கிறார். அங்கிருந்த மந்தைகள் எல்லாம் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து யோபு என்ன நிலைமையில் வந்து யோசிச்சிருப்பாருன்னு தெரியல. மிகுந்த கவலையோடும் மிகுந்த ஒரு பதற்றத்தோடு இருந்திருப்பார். அதற்கப்புறம் கூட 17வது வசனத்திலே, இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். மீண்டும் அவருக்கு சம்மந்தமான ஒட்டகங்களையும் ஆட்களையும் வந்து பட்டயத்தால் வெட்டி போட்டுறாங்க. வெட்டி போட்டதும் அங்கேருந்து ஒருத்தர் வராரு, எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டாங்க, நான் மட்டும்தான் உயிரோடு தப்பிச்சு வந்து உம்மிடத்தில் வந்து சொல்கிறதுக்காக நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கூட அடுத்ததாக என்ன நடக்குது என்றால் 18வது வசனத்திலே, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில், அதாவது இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வராங்க. இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அந்த பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அதாவது பொண்ணோ பொருளோ அவருக்கு உண்டானவர்களெல்லாம் போயிடுச்சுன்னா கூட பெருசாக தெரிவிக்காது. ஆனால் அவர் ஆசாசியாக வளர்த்த மகன்களும் மகள்களும் செல்லமாக வளர்த்திருப்பாங்க. அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல வந்து அவங்க வீட்டில் வந்து மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து வனாந்தர வழியாக பெருங்காற்று வந்தது. அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அதாவது வீட்டிலேருந்து 4 மூலையிலும் அடித்தனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீடே சாஞ்சிருச்சுன்னு சொல்லப்படுகிறது. அந்த வீட்டு 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரமே தப்பி அதை அறிவிக்கும்படியே வந்தேன். அதாவது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா வந்து ஆஸ்திகளும் இன்னொன்று அவர் பிள்ளைகளும் மகன்களும் ஒவ்வொருத்தரும் இறந்துட்டே வராங்க. அவர் மிகுந்த கவலையோடும் மிகுந்த மன உளைச்சலாலும் அவர் இருக்கிறார். அடுத்த கூட 20வது வசனத்திலே, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. அப்போது என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேவனத்தில் வேண்டிக்கிறாரு. என்ன பண்ணுறார் அப்படின்னா, யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்துனா மொட்டை அடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் தரையில் விழுந்து தேவனத்தில் பணிந்து கொள்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேண்டிக் கொள்கிறார். 21வது வசனத்திலே, நிர்வாணையை என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணையை அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் என்றார். என்ன பண்ணுறாரு, அந்த சாத்தான் சொன்னதை போல செய்யாமல் நீ வேணால் அவர் மேலே கையை வச்சு பாருங்க, அவர் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு தூசிக்கிறாரா இல்லையா அப்படின்னு
சாத்தானை வந்து தேவனிடத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் இவ்வளோ மிகுந்த ஒரு கஷ்டத்திலும் பொன் பொருள் மகன் எல்லாம் போனதுக்கப்புறமும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனிடத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பின்போட யோபு 2ஆம் அதிகாரத்திலே 9:10 என்ன சொல்கிறார் என்றால், உறவு நடந்துட்டு இருக்குது. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, மிகுந்த கோபத்தோடு இருக்கிறாங்க. என்னடா இவ்வளோ நடந்துட்டு இருக்குது, ஏன் தேவன் வந்து நம்ம காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். என்ன சொல்கிறார், நீ மட்டும்தான் வேண்டிட்டு இருக்கிற, தேவன் வந்து ஒன்றும் கண்டுக்கலையாட்டிருக்குது, நீ என்ன பண்ணுற, அவரை தூஷித்து உயிரை வந்து விட்டுரு. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால் வந்து மிகுந்த எல்லாமே போயிடுச்சு, அவரது ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே போயிடுச்சு. அப்படின்னால அவன் மனைவி வந்து மிகுந்த கோபத்தோடு சொல்கிறாரு, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே இருக்கிறாயா, நீ வந்து இன்னும் வந்து நீ அவரை வேண்டிட்டு தான் இருக்கிறியா, நீ இன்னும் வந்து உறுதியாக இருக்கிறியா, அவன் தேவன் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு. அப்படி இருக்காத, நீ என்ன பண்ணுற, நீ தேவனை வந்து திட்டி நீ ஜீவனை விடு, நீ உயிரை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு வந்து மிகுந்த கோபத்தோடு யோபு சொல்கிறார், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லப்படும். பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய கொடிய அவருக்கு நோய் வந்தாலும், அவங்களோட சொத்து எல்லாம் போனாலும், மகன்கள் எல்லாம் போனாலும், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் உத்தமத்திலே உறுதியாக இருந்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் ஒரு பாவம் செய்யவில்லை. அது உதறினாலே வந்து ஒரு வார்த்தையும் வந்து தவறாக வந்து தேவனிடத்தில் வந்து தூசிக்கவும் இல்லை, தவறாக சொல்லவும் இல்லை என்று இந்த வேதவசனம் நமக்கு காமிக்கப்படுகிறது. நாமளும் இவரை போல கவலைப்பட வேண்டும். எந்த விஷயத்திலே, தேவனை தொழுது கொள்ளக்கூடிய விஷயத்திலே இவரை போல நாம் இல்லையே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இன்னும் ஒருவரை பற்றி நாம் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். இதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இங்கே நடக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நாமளும் அவரை போல உதவி செய்வதிலே நாமளும் அவரை போல நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம் நான் படிக்கின்றேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த நியாயசாஸ்திரி ஒருத்தர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தெரிந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, நித்திய ஜீவனை வந்து நான் சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து கேட்குறாரு. அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். இவர் கேள்வி கேட்கும் போதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அறிந்து கொண்டார், எந்த நோக்கத்தோடு இவர் கேள்வி கேட்கிறார், எதற்காக கேள்வி கேட்கப்படுகிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். அதற்கு வந்து அந்த நியாயசாஸ்திரியின் இடத்துல வந்து அவர் திருப்பி இவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் வந்து என்னென்ன எழுதியிருக்கிறது, நீ இதை வாசிச்சிருக்கல, என்னன்னு சொல்லு அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் இடத்துல கேள்வி கேட்கிறாரு. 27வது வசனத்திலே அவன் பிரதியுத்தமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவர் கேள்வி கேட்டதும் நியாயசாஸ்திரி என்ன சொல்கிறாருன்னா, முழு அன்போடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, அது மாத்திரமல்ல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாங்க என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். நீ சொல்கிறதெல்லாம் இது வரைக்கும் சொன்னதெல்லாமே கரெக்டு தான், நீ என்ன பண்ணுற, நீ சொன்னதைப்படியே நீ அதே மாதிரி போய் எல்லாம் செய்ய, அப்போ வந்து உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதற்கு பின்பாக கூட அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அதாவது அத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, அப்போ வந்து திருப்பி கேள்வி கேட்டால் தான் அவர்களெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இவங்க பெரிய அறிவாளி போல், இவருக்கு வந்து எல்லாம் தெரியும்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்காக இவர் திரும்ப வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து திரும்ப ஒரு கேள்வி கேட்குறார். பிறன் சொல்கிறீங்கள, அந்த பிறன் வந்து எனக்கு யாருன்னு கேட்குறாரு.
அதற்கு வந்து இயேசு பிரதிவிதமாக ஒரு உவமையை சொல்கிறார். என்னவென்றால், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். என்ன சொல்கிறார்? உவமை சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அது ஒருத்தர் வந்து ஒரு வியாபார விஷயமாகவோ ஒரு வேலை விஷயமாகவோ ஒருத்தர் வந்து போயிட்டுருக்காரு. எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ போகும்போது வழியிலே திருடர்கள் வந்து அவரை வந்து வழிமறித்து அவர்கள் அடிக்கப்பட்டு அவர் இடத்தில் இருந்த பொண்ணோ பொருளோ அவர்கள் இருந்த உடைமைகள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடறாரு. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். மிகுந்த அவன் எல்லா உடைமைகளும் எடுத்துகிட்டு அவனை அது மாத்திரமில்லை, எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் மிகுந்த காயப்படுத்தும்படியாக ரொம்ப அடிச்சுட்டு போயிடுறாங்க. குற்றுயிராக விட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற நிலைமையில் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. 31வது வசனத்திலே, அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்த இடத்துல வந்து இன்னொரு வேலை விஷயமா போய் கொண்டிருக்கிற ஒருத்தர் வராரு. யாருன்னா, ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஆசாரியன் வந்து அந்த வழியாக வராரு. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடிபட்டிருக்கிறத வந்து பார்த்துட்டாரு. யாரோ இருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, நாம் ஏன் போய் அவனுக்கு பார்க்கணும், பார்த்தா வந்து அவருக்கு ஏதோ உதவி செய்யணும். இன்னொன்று, திரும்ப வந்து இவனை காப்பாற்ற போய் அவரை வந்து மறுபடியும் அவங்க அந்த திருடர்களை வந்து திரும்ப வந்து அடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவோ என்னன்னு தெரியல, பக்கமாக பார்த்துட்டு விலகி போயிட்டார். பின்பு கூட அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். இன்னொரு லேவியன் வந்து அந்த இடத்துக்கு வந்து வராரு. அவரும் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு அவரை போல் நமக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு அவரும் வந்து விலகி போயிடுறாரு. பின்பு சமரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, பின்பு பாருங்கள், இது 2 பேருமே போயிடுறாங்க. 2 பேருமே பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த வழியாக வந்து ஒரு வேலை விஷயமாக ஒரு சமாரியன் வந்து அந்த வழியாக பிரயாணம் செஞ்சிட்ருக்கிறாங்க. பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அடிபட்டு விழுந்து இருக்கிறாரு. அதுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு மனதுருகி அவர் கீழே இறங்கி அவரை போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். அந்த 2 பேருமே பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு சமாரியன் வந்து பக்கமாக வந்து அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறாங்க, அவர் கீழே இறங்கி என்னாச்சுன்னு பார்த்துட்டு அவருக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணுறாங்க. என்ன வந்துன்னா, கிட்ட வந்து அவன் காயங்களின் எண்ணெயை, அதாவது மருந்து பொருட்களை வச்சு அவன் காயங்களை வந்து தொடச்சி காயங்களுக்கு மருந்து போடுறாரு. காயங்களுக்கு மருந்து போட்டது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே அடிபட்டிருக்குதோ அதுக்கெல்லாம் வந்து என்ன கட்டு போடுறாங்க. கட்டு போட்டு என்ன ஃபஸ்ட் எய்டு பண்ணிட்டார். முதலுதவி செஞ்சு தனக்குன்னு கொண்டு வந்த ஒரு கழுதை, வாகனம்னு சொல்லும்போது கழுதையில் தான் வந்திருப்பாங்க. அந்த கழுதையில் வந்து தான் வந்து நடந்து வந்தாலும் பரவாயில்ல, அடிப்பட்டவர் வந்து எப்படி நடந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கழுதை மேலே வந்து அந்த அடிப்பட்டவர் வந்து ஏற்றிக்கொண்டு அங்கே பக்கமாக இருக்கிற சத்திரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை போல் அந்த 2 பேரை போல் இவரும் போயிருக்கலாம். ஆனால் வந்து இவர் மனதுரைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து முதலுதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் முதலுதவி செஞ்சது கூட நீ பார்த்து போப்பான்னு சொல்லி கூட போயிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சத்திரத்தை கூட்டிகிட்டு போய் அவனை பராமரித்தான்னு சொல்லப்படுறது. அங்கே கூட்டிகிட்டு போய் அவருக்கு தேவையான தேவைகளை வந்து பராமரிச்சிட்ருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட 35வது வசனத்திலே, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதே உனக்கு தருவேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்து பாதுகாத்து மட்டும் இல்லாமல் அவன் சத்திரத்தை கூட்டிகிட்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சதும் இல்லாமல் அவர் கிளம்புற அடுத்த நாள் வந்து தன் வேலை நிமித்தமாக வந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 பணத்தை எடுத்து அந்த சத்திரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி கையிலே பணத்தை கொடுத்து, இவனை வந்து நீ பார்த்துக்கோ, இவன் தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடு. செஞ்சது மட்டும் இல்லாமல்
இவனுக்கு செஞ்சதை விட அதிகமான செலவு ஏற்பட்டுச்சுன்னா அதையும் செஞ்சிரு. நீ செஞ்சதுக்கப்புறம் அது எவ்வளோ பணம்னு சொல்லு, நான் போயிட்டு திரும்ப இந்த வழியாக தான் வருவேன். திரும்ப இந்த வழியில் வரும்போது உனக்கு அதிகமாக செலவாயிருந்தது அப்படின்னா அந்த பணத்தையும் நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதாவது மிகுந்த நல்ல மனசோட இதெல்லாம் செஞ்சுருக்காரு. மிகுந்த உதவி குணம் உள்ளவராக இவர் யார் இருக்கிறார் அப்படின்னா சமாரியன் இருக்கிறார். ஏனென்றால் இந்த அடிப்பட்டவர், அப்புறமா வந்து ஆசாரியனும், அப்புறமா வந்து லேவியன், இவங்க 3 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே யூத குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் சகோதரனாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாருமே வந்து உதவி செய்யலை. உதவி யாருக்குமே அவர் அடிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலை. ஆனால் சமாரியன் வந்து என்ன அப்படின்னா இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வம்சத்தாராக இருக்கிறார். ஆனால் இவர் தான் வந்து அவரை பார்க்கிலும் இவர் தான் வந்து மிகுந்த உதவி செய்கிறார். அவர் உயிரை காப்பாற்றுவராக இருக்கிறார். எனவே அதற்கு பின்பாக கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை வந்து அந்த நியாயசாஸ்திரி இடத்துல சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நியாயசாஸ்திரி இடத்துல வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறார் அப்படின்னா, இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான் உமக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். நான் 3 பேர்த்தை பற்றி சொன்னேன்ல, இந்த 3 பேர்த்தில் வந்து உனக்கு யார் வந்து பிறனாக தெரிகிறான் அப்படின்னு வந்து நியாயசாஸ்திரி இடத்துல கேட்குறாரு. கேட்கும்போது அந்த நியாயசாஸ்திரி சொல்லுகிறார், அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். அதாவது நீ தெரிஞ்சுக்கிட்டீல பிறன் யாருன்னு கேட்டீல, பிறனை வந்து யாருன்னா நம்மளை போல நமக்கு பாதிப்பதை போல பிறனுக்கும் உதவி செய்வதே அந்த பிறனாக இருக்கா என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லி முடிக்கிறாரு. எனவே நாமும் இந்த பிறனாக இருக்கும்படியாக நாம் கவலைப்பட வேண்டும் என்பதை கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று வேதவசனம் சொல்லப்பட்டது. நாமளும் நித்திய ஜீவனை பெறும்படியாக நல்ல போராட்டத்தை போராடும்படியாகவும் இந்த வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளது. நாமளும் இவரை போல ஆவிக்குரிய விஷயத்திலே நாம் கவலைப்பட்டு நித்திய ஜீவனுக்கான நல்ல போராட்டத்தை வந்து போராட வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30வது வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என்ன அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய கற்பனைகளும் அவர் சொல்லக்கூடிய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நாமளும் அவரை பின்பற்றும்படியாக நாம் வந்து முயற்சி செய்வோமாக.